ஒரு சூப்பர் பரிகாரம் அப்படின்னா 5 in 1. அதாவது போன கற்றுங்கள 3 in 1, 2 in 1, இப்போ 5 in 1. இந்த மாதிரி எளிமையான பரிகாரம் நான் கொடுக்க போகிறேன். அதை எழுதி வச்சுக்காங்க. நான் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப செலவு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு பரிகாரமும் குறைந்தது 2 முறை செய்தால்தான் வெற்றி அடைய முடியும். இது என்னுடைய அனுபவம். இப்போ நம்ம எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்காங்க. சில பேருக்கு கல்யாணம் இருக்கும், சில பேருக்கு கல்யாணம் ஆகிருக்காது. பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, சில பேருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்திருக்காது. அதே மாதிரி வம்பு வழக்கு, இந்த மாதிரி வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நம்ம டெய்லி சந்திச்சுட்டு இருக்கோம். இதற்கு ஒரு எல்லாருக்குமே உங்கள் ஜாதகம் தெரியும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், அதிர்ஷ்ட திதி, அதிர்ஷ்ட யோகம், அதிர்ஷ்ட கரணம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய யோகமான நாள் ஒரு நாள் எடுத்துக்காங்க. வீட்டில் அப்படின்னா தலைமை அல்லது மூத்த பையன் மூத்த பொண்ணு ஒரு உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமையை கையில் எடுத்துக்காங்க. முதல் நாள் அதாவது வளர்பிறையில் எந்த அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா வளர்பிறை பரிகாரங்கள். இது பரிகாரம் கிடையாது. அதாவது ஜாதகத்தில் ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணா அது தேய்பிறை. நான் சொல்றது நம்மளை தூக்கி விடணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஒரு மண்பானை வாங்கிக்காங்க, சின்ன மண்பானை. முதல் நாள் வாங்கிக்காங்க, உங்க கிழமைக்கு முதல் நாள் வாங்கிக்காங்க. அந்த மண்பானையில ஒரு கைப்பிடி இந்து உப்பு அல்லது உங்களுக்குன்னு ஒரு இந்த 1, 2 இந்த மாதிரி நம்பர் அதிர்ஷ்டம் இருக்கும், அப்படி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி, 3 கைப்பிடி, 2 கைப்பிடி. அப்ப நீங்க லக்கண புள்ளி அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கிழமை எடுத்துக்காங்க. நான் சொல்றது கண்டிப்பாக 100% நடக்கும். அந்த மண்பானையில இந்து உப்பு வாங்கிக்காங்க, மருந்துக்கல்ல விற்கிது. அந்த இந்து உப்பு வாங்கி என்ன அதுக்கு மேல நல்ல அதாவது புள்ளி விழுகாத எலுமிச்சம்பழம். எந்த பொருளும் நீங்கள் வாங்கும்போது பேரம் பேசாதீர்கள், ரொம்ப முக்கியம். அப்போ எலுமிச்சம்பழம் வாங்கி அதை அந்த இந்து உப்பு மேல வச்சிருங்க, உள்ள பானைக்குள்ள வச்சிருங்க, வெள்ளை துணியில மூடிருங்க. எல்லார் வீட்லையும் பூஜை இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அந்த பூஜை அறையில அதான் அந்த வெள்ளை துணி மூடி நூலால கட்டிருங்க. கட்டி நம்ம இந்த சொம்புல வச்சு பூஜை பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி அதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு தீபாவளி காமிங்க. நீங்கள் உப்பு போடும்போதும் எலுமிச்சம்பழம் போடும்போதும் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வம் ரொம்ப முக்கியம், உங்கள் இஷ்ட தெய்வம் ரொம்ப முக்கியம், உங்கள் உபாசன தெய்வம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு அதை போட்டுட்டு பூஜை பண்ணுங்க. 6 மாதம் ஒரு தடவை 2 முறை செய்யுங்க. இந்த 6 மாதம் கழிச்சு அந்த பானையோட அந்த எலுமிச்சலோட அப்படியே ஆற்றுல விட்டுருங்க, ஓரத்தில் விட்டுருங்க. இதே மாதிரி 2 முறை செய்யுங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது எனக்கு அதாவது 100% விட கிடைக்கும். இதே மாதிரி அதாவது இந்த நெகட்டிவ் பிரச்சனை சொல்கிறாங்க இல்லையா, எங்கள் வீட்டில் ஒரு மாதிரியா இருக்குது, தூங்க முடியல, படுக்க முடியல, கெட்ட கணக்கு, இதுக்கு பூராமே விட கிடைக்கும். இதை செஞ்சுட்டு சொல்லுங்கள், உங்கள் பேர் நாங்கள் அறிவிப்போம், உங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்துவோம், ஒரு பிரைஸ் கொடுப்போம். இது மற்றவங்க பார்ப்பாங்க,